நியூஸ் பேப்பர் நாராயணனை பார்த்தவுடன் திக்கென்றது. அதிகாலை நேரத்தில் வீடு தேடி வருகிறான் என்றால் ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கும். வா அப்பச்சி, என்ன செய்தி என்றேன் சற்று பயத்துடன். அவன் புன்னகைத்து என்னுடைய பயத்தை மேலும் அதிகப்படுத்தினான். நியூஸ் பேப்பர் என்பது அவனுடைய அடையாள பெயர். எங்கள் ஊர் மகாஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஏகமானதாக சூட்டிய அடையாள பெயர். 2 நாள் ஊருக்கு போய்விட்டு வந்தால் குறைந்தது 8 செய்திகளோடு வருவான். 4 நாட்கள் போய்விட்டு வந்தால் 15 செய்திகளோடு வருவான். குறிப்பெடுத்து கொண்டும் வருவான். செட்டிநாட்டிலே 2வது பெரிய ஊர் எங்கள் ஊர். ஊரில் உள்ள அத்தனை பேர்களில் நல்லது கேட்டது அனைத்தும் அவனுக்கு தெரியும். விரல் நுனியில் விவரங்கள் எல்லாம் இருக்கும். கார்த்திகை மாதத்தில் 5 முகூர்த்த நாள் என்றால் 5 முகூர்த்த நாட்களிலும் நடக்க இருக்கும் திருமணங்களை மாப்பிள்ளை பின் வீட்டாரின் விவரத்துடன் பட்டியலிட்டு சொல்வான். யார் யாருக்கு மணி விழா நடக்க உள்ளது என்றும் சொல்வான். யார் யார் வீட்டில் திருமணத்துக்கு தோதாக பெண்கள் பையன்கள் உள்ளார்கள், யாரை பிடித்தால் அவர்கள் வீட்டில் மனம் பேசலாம் என்பதையும் சொல்வான். சில வீடுகளில் உள்ள புரசல்களை ரகசியமாக சொல்வான். சனீஸ்வரனிடம் போர்டிங் பாஸ் வாங்கிக்கொண்டு கைலாச வைகுண்டம் போயிருப்பவர்களை பற்றியும் சொல்வான். இப்படி பல விஷயங்களை சொல்வான். மதுரையில் இருக்கிறான் என்றுதான் பெயர். ஆனால் மாதத்தில் 10 நாட்கள் ஊரில்தான் இருப்பான். இங்கே இருந்தாலும் காலை 8 மணிக்கு வண்டி கட்டி புறப்பட்டான் என்றால், அதாவது தன்னுடைய பல்சர் மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டான் என்றால் இரவு 9 மணிக்கு தான் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புவான். பரதாவுக்கு ஏற்ற பதிவீரதை, அதாவது கணவனுக்கு ஏற்ற மனைவி என்று சொல்வார்கள். அவன் மனைவியும் அவனை தேட மாட்டாள். இவன் வெளியேறியவுடன் அவளும் வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பி விடுவாள். கோச்சரி முதல் கோரிப்பாளையம் வரை, ஏன் மாட்டுத்தாவணி வரை உள்ள பகுதிகளில் அவளுக்கு உறவினர்கள், பழக்கமான பெண்மணிகள் என்று ஏகப்பட்ட சிநேகிதங்கள். அண்ணா நகர், கீகை நகர், சொக்கிக்குளம் பகுதிகளில் மட்டுமே 50 குடும்பங்கள் தெரிந்த குடும்பங்கள் உள்ளன என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். மீண்டும் கேட்டேன், என்ன அப்பச்சி செய்தி? ஏன் நான் வந்தா செய்தி தான் இருக்குமா? வேறு வேலை இருக்காதா? அப்பச்சி, மணி 6 தான் ஆகுது. இந்த நேரத்தில் ஒருவன் ஒரு வீட்டுக்கு போகிறான் என்றால் ஒன்று வராத கடனை வசூல் பண்ணுவதற்காக இருக்கும், அல்லது ஏதாவது துக்க செய்தி சொல்வதற்காக இருக்கும். இறைவன் அருளா இன்றைய தேதி வரை எனக்கு கடன் கப்பி இல்லை. அதனால் தான் பயந்து போய் கேட்குறேன். எல்லாம் நல்ல செய்தி தான். முதலில் வந்தவனுக்கு காஃபி கொடு, குடித்துவிட்டு தெம்பாக பேச வேணும். அப்படியே செய்தேன். என் மனைவி ஞானம்மாள் கொண்டு வந்து கொடுத்த ஃபில்டர் காஃபியை அணுவாக சுவைத்து குடித்தவள் தன் கைப்பையிலிருந்து நாளிதழ் ஒன்று எடுத்து என் மேஜை மீது வைத்தான். வைத்ததோடு அல்லாமல் அதன் உட்பகுதியில் இருந்த சிவகங்கை மாவட்ட செய்திகள் பகுதியை தனியாக கழட்டி என் கையில் கொடுத்து பார்க்க சொன்னான். செய்திகளை முந்தி தரும் அந்த பத்திரிகையில் வளம் பக்கம் 3 கால பகுதியை கட்டம் கட்டி போடப்பட்டிருந்த செய்தி கண்ணையும் மனதை ஈர்க்கும்படியாக இருந்தது. 70 வயதில் 2வது திருமணம் என்ற கவர்ச்சியான தலைப்பில் அச்செய்தி வந்திருந்தது. அத்துடன் செய்திக்கு சுவை சேர்க்கும் விதமாக 4க்கு 6 அளவில் வண்ண புகைப்படம் ஒன்றையும் போட்டிருந்தார்கள். படத்தை பார்த்தவன் அதிர்ந்து போய்விட்டேன். வாய் அடைத்து போய்விட்டது. ஒன்றும் பேச வரவில்லை. படத்தில் இருந்தது என் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பெரியவர் சாட்சாத் எங்கள் சின்ன அம்மான் அருணாச்சல செட்டியார். ஒரு தேசிய வங்கியில் தலைமை மேலாளராக பணிபுரிந்தவர். பணி ஓய்வு பெற்று 10 ஆண்டுகள் ஆகிறது. அத்துடன் தன் அன்பு மனைவி மீனாட்சி ஆட்சியை பறிகொடுத்துவிட்டு தனிமரமாக நிற்பவர். அவர் கண்ணெதிரே குடல் சம்பந்தமான நோய் எங்கள் அம்மான் மிண்டியை அள்ளி கொண்டு போய்விட்டது. அது நடந்து ஓராண்டு ஆகிறது. எவ்வளவோ பணம் செலவழித்து சிகிச்சை மேற்கொண்டும் பலன் இல்லாமல் போய்விட்டது. சரி, அதற்காக இப்படியா? அதுவும் இந்த வயதில்? வெளியாகிய இந்த செய்தியில் பெண்ணின் வயது 38 என்று போட்டிருந்தார்கள். சின்ன அம்மானுக்கு 3 பிள்ளைகள். 45 வயதில் மகன், 42 வயதில் 2 பெண் மக்கள். அவர்களின் குடும்பத்தில் தலா 2 குழந்தைகள் வீதம். மொத்தம் 6 பேரன் பேத்திகள் உள்ளார்கள். இந்த நிலையில் 2வது திருமணமா? அதுவும் தன் சின்ன மகளை விட 2 வயது குறைவான பெண்ணுடன் திருமணமா? செய்தி மனதை பிசைந்தது. நமக்கே இப்படி பிசைகிறதே, அவருடைய 3 பிள்ளைகளுக்கு எப்படி பிசையும்? மேற் தகவலுக்காக நாராயணின் வாயை கிளறினேன். அப்பச்சி, பேப்பர் செய்தி மட்டும்தானே? புலன் விசாரணை மேற்கொண்டிருப்பாய, அந்த தகவல் ஏதாவது உண்டா? ஆக அது இல்லாமலா? காலை 6 மணிக்கு செய்தித்தாளை பார்த்தவுடன் ஆடி போய்விட்டேன். உனக்கு வேண்டியவர் என்றால் எனக்கும் வேண்டியவர் தானே. திருமணம் முதல் நாள் வியாழக்கிழமை அதிகாலை நம்ம ஊர் சிவன் கோயில் நடந்திருக்கிறது. உங்கள் அம்மான் சைடில் நண்பர்கள் மற்றும் தாய் பிள்ளைகள் 10 பேர் வந்திருந்தார்கள். பெண் வீட்டு பக்கம் உறவினர்கள் 15 பேர்கள்.
பத்திரிகை நிருபரையும் புகைப்படக்காரர்களையும் உங்கள் அம்மானை வரவழைத்திருக்கிறார். வந்திருந்த அனைவருக்கும் அன்னலட்சுமியில் இருந்து வரவழைக்கப்பட்ட காலை பலகாரமும் மற்றும் மதிய உணவும் வழங்கப்பெற்றுள்ளது. காலை 11 மணிக்கு சார் பதிவாளர் அலுவலகத்தில் திருமணம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு மாலையும் கழுத்துமாக மணமக்கள் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். பிள்ளைகள் மகன் மட்டும் வந்திருந்தானாம். மற்ற 2 பிள்ளைகளும் அமெரிக்காவிலே அல்லவா இருக்கிறார்களாம். அவன் ஒன்று சொல்லவில்லையாமா, எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையாமா. சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஒரே பந்தில் அவனை கிளீன் போல்டாக்கி விட்டாராம் உங்கள் அம்மான். உன் தாயார் இறந்து 1 ஆண்டு ஆகிறதே. இங்கே தனியாளா நான் அல்லாடி கொண்டிருக்கிறேனே. என்னுடன் சென்னையில் வந்து இருங்கள் அப்பச்சி என்று சொல்ல உனக்கு மனசு வந்ததா? ஒருவேளை சாப்பாடாவது கூப்பிட்டு போட்டிருக்கியாயா என்று ஒரே போடாக போட்டு விட்டாராம். சாப்பாடு பிரச்சனைக்கு தீர்வுதான் இந்த கல்யாணத்தை அம்மான் செய்து கொண்டிருப்பாய் என்பதில் எனக்கு உடன்பாடில்லை. எங்கள் அம்மானை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். மிகவும் நேர்மையானவர், லூஸ் டாக் எல்லாம் இல்லாதவர், எதையும் வெட்டு கொண்டு துண்டு ரெண்டாக பேசக்கூடியவர். அவர் எதிரே நின்று பேசவே பலரும் பயப்படுவார்கள். அவர் மீது எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. தங்கச்சி மகன் வசதி இல்லாத குடும்பம் என்பதற்காக என்னை அந்த காலத்தில் பணம் கட்டி சிதம்பரம் அரசர் கல்லூரியில் பொறியியல் படிக்க வைத்தவர். தர்ம சிந்தனை மிக்கவர். இதற்கு மேல் அவனை கிளறுவதில் அர்த்தமில்லை என்பதால் அத்துடன் அந்த செய்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வேறு தாக்கலை கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவனை அனுப்பி வைத்தேன். மனம் கனத்தது. அடுத்த நாள் அதிகாலையில் கண்ணப்பா பேருந்தில் ஏறி காரைக்குடி சென்று விட்டேன். எங்கள் அம்மானின் புதிய வீடு காரைக்குடி புது பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ளது. தொலைபேசி நிலையில் இருக்கும் வீதி. மாத்தூர் கோவில் நிர்வாகம் புதிதாக கட்டியுள்ள பாதுகாப்பு பெட்டக வளாகத்திற்கு எதிர்வரிசையில் வீடு. மணி காலை 7. என்னை பார்த்தவுடன் செய்தித்தாளை புரட்டி கொண்ட அம்மான் அதை மடக்கி வைத்துவிட்டு வா வீரப்பா என்றார். ஆமாம் என்று சொல்லிவிட்டு அவள் எதிரிருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். அங்கே செல்வதற்கு முன், அதாவது நாராயணன் வந்து செய்தியை சொல்லிவிட்டு போன பின்பு காரைக்குடியில் இருக்கும் என் சகோதரனுக்கு ஃபோன் செய்து விசாரித்தேன். அவன் அந்த செய்தி உண்மைதான் என்றான். அம்மானுக்கு நிறைய பங்காளிகள். அவர்கள் யாரும் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லையாம். 2 ஆட்சிமார்கள் தான் இது அடுக்குமா காலவினை என்று பேசிக்கொள்கிறாராம். அம்மானை மிகவும் வருத்தப்பட வைத்தது அவருடைய மருமகள் சால அடித்த விமர்சனம்தான். இந்த மனுஷனுக்கு சாப்பாடு பிரச்சனை என்றால் சமைத்து கூட ஒரு சமையல்காரனை வேலைக்கு வைத்துக்கொள்ள வேண்டியதானே. எதற்காக 2வது திருமணம்? அவருக்கு இன்னும் பெண்ணாசை தீரவில்லை என்றாலாம். அவள் அப்படிதான் பேசுவாள். அது தெரிந்த விஷயம். முத்துப்பட்டணத்தில் உள்ள பூர்வீக வீட்டில் அம்மானுக்கு பாதி பங்கு. அம்மானுக்கு பிறகு அது அவர் மகனுக்கு தான் சொந்தம். ஆனால் இது புது திருமணத்தால் வந்தவளுக்கும் பங்குக்கு வருவாளே. இன்னும் ஆதங்களும் மருமகளுக்கு. ஆனால் எங்கள் அம்மான் அதை தெளிவு செய்து விட்டாராம். பூர்வீக வீடு மகனுக்கு மட்டும்தானாம். அவர் சுய சம்பாதியத்தில் பேருந்து நிலையத்திற்கு எதிரில் கட்டியிருக்கும் வீடு புது மனைவிக்காம். அதெல்லாம் சரிதான். ஒரு மனிதனின் நியாயமான சொந்த வெறுப்புகளுக்கு குறுக்கே நிற்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. என்ன கேள்விப்பட்டாயா என்று அம்மான் பேச்சை துவங்கும். ஏதாவது பொய் சொல்லி குழப்பக்கூடாது என்பதற்காக ஆமாம் என்றேன். என்ன பேசிக்கொள்கிறார்கள்? அடுத்தவர்கள் பேசிக்கொள்வது பற்றி நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? நாம் நமக்காக தான் வாழ்கிறோம். நமக்கு நியாயமாக படுவதை செய்வதற்கு நாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே. அதனால் நானும் உங்களைப் போல மற்றவர்களின் விமர்சனங்களை சட்டை செய்வதில்லை. அது தேவையில்லாதது கூட. நீ சொல்வது சரிதான் என்றவர் பின்பக்கம் திரும்பி சாரதா என்று குரல் கொடுக்க அவருடைய புது மனைவி வந்து நிற்க என்னை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அந்த பெண் என்னை விட 4 வயது குறைத்தவர்தான். இருந்தாலும் அம்மான் மனைவி அல்லவா. கைகூப்பி வணங்கினேன். அழகாக புன்னகை செய்தார்கள். பற்கள் எல்லாம் வரிசையாக இருந்தன. கரையான முகம். அந்த காலத்தில் நடிகை புஷ்பலதாவை போல் இருந்தார்கள். கையெடுத்து கும்பிடக்கூடிய அழகு. எங்கள் இருவருக்கு காஃபி கொண்டு வா என்று அம்மான் சொன்னதும் அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றவுடன் எங்கள் அம்மான் முன்கதை சுருக்கத்தை சொன்னார்கள். உள்ளுர பெண் தானா, துணைக்கு ஆயா மட்டும்தானாம், பெற்றோர்கள் இல்லையாம், பேருந்து விபத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு போய் சேர்ந்து விட்டார்களாம். அவர்கள் இருக்கும்போது இந்த பெண்ணிற்கு பல வரன்களை பார்த்தும் ஒன்றும் கூடி வரவில்லையாம். மூல நட்சத்திரம் என்று சிலர் ஒதுக்க 8இல் சனியும் செவ்வாயும் உள்ளது. கடுமையான மாங்கல்ய தோஷம் என்று பலர் ஒதுக்க வீட்டிலே தங்கி போய்விட்டாலாம். உறவுகளில் யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு வசதியுடன் இல்லையாம். ஆயாவையும் பேத்தியை கண்டுகொள்ள ஆள் இல்லையாம். சுயத்தில்
உதவிக்கு வங்கியில் ஏற்பாடு செய்து பணம் வாங்கி தர முடியுமா என்று கேட்டு வந்தபோதுதான் அம்மாளுக்கு பழக்கம் ஆனார்களாம். கடைசியில் அது திருமணத்தில் முடிந்ததாம். உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன், என்னை நீ பார்த்துக்கொள் என்னும் மீட்சுவல் ஒப்பந்தத்தை திருமணத்தில் முடிந்ததாம். ஆயா உள்ளூரில் பழைய வீட்டில் இருக்கிறாராம். தினமும் ஒரு முறை வந்து போவாராம். பேத்திக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்ததில் அவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சியாம். எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வந்த அம்மான் கடைசியாக சொன்னதை கேட்டவுடன் ஆடி போய்விட்டேன். வீரப்பா, வங்கியில் இருந்து ஓய்வு ஊதிய தொகை மாதம் 40,000 ரூபாய் வருகிறது. எனக்கு பிறகு அந்த தொகை நின்றுவிடக்கூடாது. யாருக்காவது பயன்படட்டும், இந்த பெண்ணிற்கு கிடைக்கட்டுமே என்றுதான் இவளை நான் மணந்து கொண்டேன். பாதுகாப்பான வாழ்க்கை அவளுக்கு கிடைத்து உள்ளது. எனக்கும் வயதான காலத்தில் என்னை கவனித்து பார்த்துக்கொள்ள மற்றும் பேச்சு துணைக்கு ஒரு தோழி கிடைத்து உள்ளாள். நன்றாக கவனி, மனைவி அல்ல, தோழி. அவள் விரும்பினால் மட்டுமே இல்லற வாழ்க்கை, குழந்தை பிறக்காத பாதுகாப்பான வாழ்க்கை, அதையெல்லாம் இருவரும் பேசி தெரிந்துதான் ஒருவரை ஒருவர் மணந்து கொண்டிருக்கிறோம். ஏற்ற இறக்கங்களுடன் அவர் சொல்ல சொல்ல கண்கள் பனித்து விட்டன. என்ன ஒரு உயர்வான சிந்தனை, உயர்வான நோக்கம்!